நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க் எனும் அற்புதமான நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உழவனின் உயிரோட்டத்தையும் தமிழ் மண்ணின் மகத்துவத்தையும் தன்னகத்தே கொண்ட தஞ்சை பூமியில் மங்களகரமாக மனமகிழ்ச்சியுடன் மக்கள் பெருவெள்ளத்தில் ஆடல், பாடல், ஓவியம், கச்சேரி, பாரம்பரிய சமையல் என பல்வகை நிகழ்ச்சிகள் அரங்கேறியது. இந்த இனிய பொங்கல் திருநாளில் நாம் முதலில் தரிசிக்க இருப்பது திருக்கண்டியூர் பெருமாள் கோவிலின் ஸ்தல புராணம். நீரும் நீர் சார்ந்த இடமுமாய் சுற்றிலும் பசுமையாய் காட்சியளிக்கிறது தஞ்சாவூர். இங்கிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கண்டியூர். இவ்வூரில் அரசாப விமோச்சன பெருமாள் எனும் சிறப்புமிக்க திருக்கோவில் அமைய பெற்றுள்ளது. இத்தலத்தில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் பெருமாள் ஹிரண்ய சாபம் தீர்த்தவர். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்திருத்தலம் 108 திவ்ய தேசங்களில் 15வது திருத்தலமாகும். கோவிலின் பிரதான ராஜகோபுரம் கிழக்கு முகமாய் அமைந்துள்ளது. 3 நிலையுடன் 5 கலசம் அமைந்த அழகிய ராஜகோபுரம். இக்கோபுரத்தில் கலசங்கள் அருகே நின்ற நிலையில் அருள் வழங்கியபடி பெருமாள் திருக்காட்சி. கோபுரத்தின் உட்பக்கம் தசாவதார சிற்ப வேலைப்பாடுகள், ஆயர்கலைகளை விளக்கும் விதமாய் சிற்பங்கள். இதனை கமல விமானம் எனவும் சொல்லுவர். மூலவருக்கு பலிநாதன் என பெயரும் உண்டு. திரேதாயுகத்தில் மகாபலி சக்கரவர்த்தியால் இப்பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இவருக்கு இப்பெயர் உள்ளது. கமலாரண்ய கஷேத்திரம் எனவும் அழைப்பர். மூலவர் கோபுரத்தில் தாயாருடன் பெருமாள் நின்ற நிலையில் தரிசனம் அருளுகிறார். கோபுர வடக்கு முகத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவர், ஸ்ரீராம லக்ஷ்மணர், சீதாதேவியுடன் திருக்காட்சி சிற்பங்கள். தாயார் கோபுரத்தில் அஷ்டலக்ஷ்மி அருள் பாலிக்கிறார். விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி என சிற்ப வேலைப்பாடுகள். சுற்றுப்பிரகாரத்தில் அழகிய நந்தவன், இதன் அருகே ஆண்டாள் சந்நிதி என அமைய பெற்றுள்ளது. இந்த மூலவருக்கு திருநாமம் பலிநாதன்னு திருநாமம். பிருகுமகாரிஷிக்கு பிரட்சித்தமானதினாலேயே பிருகுநாதன் ஒரு திருநாமமும், மார்பிளே மகாலட்சுமியும் ஸ்ரீதேவி பூமி தேவியும் கிழக்கே திருமுக மண்டலமும் சாலுக்கிராம மாலையும் அமைந்திருக்கின்றது. இந்த மூலவருக்கு உற்சவர் திருநாமம் ஹரஜாப விமோசனன்னு திருநாமம். ஹரஜாப விமோசனன் என்றால் பிரம்மனுடைய 5வது சிரசை சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணிட்டார். அதனாலே அவருக்கு பிரம்மகர்த்தி சாபம் ஏற்பட்டுடுத்து. அந்த சாப விமோசனமானது இந்த ஊரிலே இங்கே நிவர்த்தி செய்யப்பட்டதினாலே இந்த பெருமாளுக்கு ஹரஜாப விமோசனன்னு திருநாமம். இந்த சன்னதியிலே பெருமாளுடைய இடது பக்கத்திலேயே அமைந்துள்ளவர் நம்ம சக்கரத்தாழ்வார். தெற்கு முகமாக ஜுவாலாமூர்த்தியாக 16 கைகளுடன் எல்லா சுவாமிகளுக்கும் வலதுகால் முன்னடி இருக்கும். இந்த சுவாமிக்கு இடதுகால் முன்னடியாக மிகவும் சீரும் சிறப்புமாக அமைந்துள்ளார். 108 திவிதேசத்திலேயே 12 ஆழ்வார்னாலே ஒரே பாசுரமாக 4 வரியிலே உலகமேத்தும் கண்டியூர்னு பாடல் பெற்ற ஸ்தலம் திருக்கண்டியூர் தான். குழந்தைகளின் திருவாயில் உதிர்ந்த முத்துக்களாய் அந்த இறைவனின் புகழ் பாடும் வேதங்களாய் அமைந்தது தஞ்சாவூரில் மார்கழி வைபவத்தின் குழந்தைகளுக்கான பாட்டு போட்டி. அந்த வைபவத்தின் சிறப்பு பகுதி உங்களுக்காக. கிள்ளைகளின் பிள்ளை தமிழில் அழகாய் நடைபெற்றது பாட்டு போட்டி. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே யான முதல்வனே ஆடியும் மண்டமும் எல்லாரல் பேரும்
சயனாய நந்திதாகில லோகாய. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பதை உணர்த்தும் வகையில் உருகி பாடினர் தஞ்சை வாழ் மங்கையர் மற்றும் மகளிர். ஜெயலக்ஷ்மி வரலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி கோபாலனே கோவிந்தனே கோபிமண மோகனனே கருணையுருவானவனே. சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது, சிங்கார புன்னகையாய் என்னை கவர்ந்தது. தேவாதி தேவன் சுந்தரேசன் சித்தம் கவர் புவன. எங்கும் இசை எதிலும் இசை என இசைமழை பொழிந்தனர் மழலைகள். சரணம் சரணம் ஒன்னை நம்பினான் என்னை காப்பாய். மந்தம் குஞ்சுதமா இந்த பிஞ்சுமா குஞ்சுதமா. சுஜன ஜீவனா ராம சுகுண பூஷணா. ஓ முருகா ஜெய முருகா வா முருகா அடிவேலழகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகிய மயிலின் நடனம், அந்த ஆகாய நட்சத்திரங்களின் அழகிய நளினம், பாவம் ராகம் தாளம் சொல்லும் வசந்த கால பறவைகள், இந்த புவனங்களை ஆளப்போகும் புனிதர்கள், புண்ணிய பூமியின் இளந்தளிர்களாம். தஞ்சாவூரில் மார்கழி வைபவம் நிகழ்ச்சிக்காக அரங்கேறிய மழலைகளின் நடனப் போட்டி அடுத்து வருவது. துள்ளி குதித்தோடும் அழகான புள்ளிமான் போல் ஆடினர் தஞ்சை வாழ் குழந்தைகள். இமைகளுக்கு இனிமை சேர்க்கும் விதமாய் அமைந்தது மழலைகளின் ஆனந்த தாண்டவம். நாட்டியத்தின் நளினத்தை நயம்பட வெளிப்படுத்திய குழந்தைகளின் அழகில்தான் கோடான கோடி இன்பங்கள். உலகில் தமிழுக்கென்று அமைக்கப்பெற்ற முதல் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் உள்ளது. அப்படி தமிழுக்கு பெருமை சேர்த்த தஞ்சாவூரில் மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் பெண்களின் கைமணத்திற்கு பெருமை சேர்க்கும் பாரம்பரிய சமையல் அடுத்து வருவது.
பாரம்பரியத்தை பாராட்டும் பாரம்பரிய சமையல் போட்டிக்காக பல்வேறு உணவுகளை படைத்தனர். களியும் கூட்டம் மார்கழி மாதம்னா திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் விசேஷம் இல்லையா, களி கூட்டு விசேஷம் பாரம்பரியம். இனிப்பு பணியாரம், காண பணியாரம், இது வந்து மார்கழி மாதம் ஏகாதசிக்கு இது செய்யறது. பாட்டி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து, அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து பாரம்பரிய கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். கொழுக்கட்டை இது வந்து இனிப்பு கொழுக்கட்டை, இது கார கொழுக்கட்டை, இது நட்ஸு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். 5 டிஷ்ஷு பண்ணியிருக்கேன். சிவப்பரிசி புட்டு, கேப்பாடை, சோயா மசாலா, ஜவ்வரிசி பால்ஸ், கேரட் சப்பாத்தி. இது கை அலம்பறதுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட். சரி. அடுத்தது இது சுக்குமல்லி காஃபி. சரி. டைஜஷன் சூப்புக்கு பதிலா. ஓகே. சுக்குமல்லி காஃபி இது இப்போ இருக்க கோல்டுக்கு கூட நல்லது. ஓகே. அதே மாதிரி இது வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டு. இதுல வந்து அதிக ஃபைபர் ஜாஸ்தி இருக்கு. சரி. அதனால கிட்னி ஸ்டோன்ஸ் கூட வாய்ப்பு இல்லை. அடுத்தது இது வந்து வாதமடக்கி இலையில செஞ்ச கூட்டு. சரி. மூட்டு வலிகள் கூட்டு, மூட்டு வலி, ஜாயின்ஸ்ல இருக்க பெயினுக்குலாம் நல்லது. அடுத்தது இது எள்ளு துவையல். எள்ளுல வந்து ஃபோலிக் ஆசிட் ஜாஸ்தி, இதனால விமென்ஸ்க்கு நல்லது. தென் இது வந்து பச்சடி, குளஞ்சிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அறுசுவை இருக்கு. 6 விதமான சுவைகளும் இதுல இருக்கு. விதவிதமாய் உருவான பல வகை உணவுகள் நம்மை சுண்டி இழுக்கிறது என்றால் அது மிகையாகாது. தஞ்சாவூரில் மார்கழி வைபவம் நிகழ்ச்சிக்காக செல்வி சுசித்ரா அவர்களின் இசை கச்சேரி சிறப்பாக அரங்கேறியது. அந்த அரங்கேற்றத்தின் சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக. शंभो शिव शंभो स्वयंभो भो 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 शंभो शिव शंभो स्वयंभो गंगाधर शंकर करुणाकर वामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर वामव भवसागर तारक भो शंभो शिव शंभो स्वयंभो. மார்கழி திருவிழாவில் மகத்தான நன்னாளாம் பொங்கல் திருநாளான இன்று மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் காணவிருப்பது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 30ஆம் பாசுரம். கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கபறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டதிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கள் திருவருள் பெற்ற இன்புருவரும் பாவாய். எங்கள் திருவருள் பெற்ற இன்புருவரும் பாவாய். எங்கள் திருவருள் பெற்ற இன்புருவரும் பாவாய். எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவரும் பாவாய். விஜய் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மார்கழியின் 30 நாட்கள் மட்டுமல்ல
வருடத்தின் 365 நாட்களிலும் விஜய் டிவி சிறப்பான ஆன்மீக நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த இறைப்பணி தொடர எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனின் பொற்பாதம் பணிந்து மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா ஷிருஜித். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியாமல்.